விஜய் படத்து ஒரு பாட்டுக்காண்டியே போடலாம். விஜய் பாட்டுக்காக ஓட்டு போல. விஜய்க்கு என்ன பாட்டு? அஜினர் வில்லு அரிச்சந்த சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது அந்த பாட்டுக்காண்டி ஓட்டு போடலாம். திருசா கூட்டுன்னு ஓடுவாரு. அது திருசா கூட்டுன்னு வர்ற அந்த அதுதானே அது. இந்த மதுரை சட்டமன்ற தொகுதியில் உங்களோட ஆதரவு யாருக்கு? யாரு வந்தா நல்லா இருக்கும்? அம்மா ஆதரவு வந்து நம்ம அன்னை சீமான் வந்தா நல்லா இருக்கும். நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி வந்தா நல்லா இருக்கும். என்னோட ஆதரவு வந்து நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி சீமான். என்ன காரணம்னா? இல்ல அப்படின்னா தமிழ்காண்டி போராடுறாப்புல அதிகமா. உங்களோட ஆதரவு யாருக்கு? நாம் தமிழர். நாம் தமிழர் கட்சி. என்ன காரணம்? அவர் நல்லா செய்வாரு. இந்த இதான் கடைசி எலெக்ஷன் நாம் தமிழர் கட்சிக்கு. இதோட நாம் தமிழர் கட்சின்றது அழிஞ்சு போக போகுது. அது விடுங்க. இந்த விஜய் எதிர்த்ததுக்கு அப்புறம் கூட ஈரோட்டில் வாக்கே குறையில 2 மடங்கு அதிகரிச்சு 10,000 25,000 போயிருக்கு. 15,000 ஓட்டு எக்ஸ்ட்ரா தான் இருக்கு. 2 கண்ணு தமிழ்லாம் சரியா இருக்கும். நீங்க தமிழ் தானே? நீங்க 2 கண்ணு தமிழ் இருக்கலாம். திராவிடம்னா என்னன்னு தெரியல. நீங்க சொல்லுங்க. திராவிடம்னா என்னது? நீங்க சொல்லுங்க. நீங்க நமக்கு திராவிடம்லாம் தெரியாது. சீமான் செயல்பட்டு தான் முன்னேறன்னு சொல்றீங்க. ஆனா சீமான் ஆதரிக்க விஜய் ஆதரிக்கிறீங்க. அது விஜய் ஃபேன். சரியா வருமாங்க? நியாயமாக விஜய் ஃபேன். அவர் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காரு. என்ன மாத்தி பேசிருக்காரு? என்ன மாத்தி பேசிருக்காரு சீமான்? எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிய சொல்லுங்க. எனக்கு லேப்டாப் வந்திருக்கு காலேஜ்ல, அதனால அது ஏன் கேட்கணும். இலவசமே தரமாட்டோம் அப்படின்றவங்களை ஆதரிப்பீங்களா? இல்ல அது ஆதரவு இல்ல அதெல்லாம் ஆதரவு தானே. இலவசமே தரமாட்டேன்றவங்களை ஆதரிக்க மாட்டீங்களா? எனக்கு தெரிஞ்ச அளவுல டிஎம்கே தான். யாரு வந்தா சரியா இருக்கும்? எடப்பாடி அவர்கள் தான் வரணும். எடப்பாடி அவர்கள். விஜய் படத்து ஒரு பாட்டுக்காண்டியே போடலாம். விஜய் பாட்டுக்காக ஓட்டு போல. விஜய்க்கு என்ன பாட்டு? அது வந்து கில்லி படத்துல வந்து அஜினர் வில்லு அரிச்சந்த சொல்லு அந்த பாட்டுக்காண்டி ஓட்டு போடலாம்னே. விஜய் பாட்டுக்காக ஓட்டு போடலாம். விஜய் பாட்டுக்காண்டி ஓட்டு போடலாம்னே. தமிழ்நாடு பூரா விஜய்க்கு தானே. பாட்டு 2 லைன் பாடுறீங்களா? பாருங்களா. அஜினர் வில்லு அரிச்சந்த சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது அந்த பாட்டுக்காண்டி ஓட்டு போடலாம். திருசா கூட்டுன்னு ஓடுவாரு. அது திருசா கூட்டுன்னு வர்ற அந்த அதுதானே அது. அதானே மதுரை தானே. அது சூப்பரா இருக்குங்க. அந்த படத்துக்காண்டியே ஓட்டு போடலாம்னே. அந்த பாட்டு அந்த படம் எல்லாம் திருசா கூட்டும் போது வேற யாரை கூட்டும் போறாரு? திருசா தானே. திருசாதான் அந்த ஒரு பாட்டுக்காக ஓட்டு போடலாம். பாட்டுக்காண்டியே ஓட்டு போடலாம்னே. மகிழ்ச்சிப்பா. இந்த மதுரை சட்டமன்ற தொகுதியில் உங்களோட ஆதரவு யாருக்கு? யாரு வந்தா நல்லா இருக்கும்? அம்மா ஆதரவு வந்து நம்ம அன்னை சீமான் வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு. நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி வந்தா நல்லா இருக்கும். நாம் தமிழர் கட்சி ஆதரிக்க என்ன காரணம்னா? இந்த காரணத்துக்காக அவர் ஆதரிக்கிறீங்கன்னா என்ன காரணம் சொல்லுவீங்க? அண்ணன் தான் வந்து கொஞ்சம் விவசாயிகளுக்காக கொஞ்சம் போராடுறாரு. அதனாலதான் நான் விவசாயிகளுக்காக கொஞ்சம் நல்லா பேசுறாரு. யாருமே வந்து இது வரைக்கும் எதுவுமே பண்ணல. அவர் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. நீங்க ஒரு யங்ஸ்டர் வந்து விஜய் அவர் ஆதரிச்சுக்கலாம். நீங்க விஜய் ஆதரிக்காம சீமான் ஆதரிக்கிறீங்க. விஜய் வந்து நம்மளுக்கு பேசிக்கலி விஜய் வந்து பிடிக்காது. அதனால அதான உண்மை. நம்ம வந்து விஜய் நாம் தமிழர் கட்சி தானா. நன்றி. இந்த மதுரை சட்டமன்ற தொகுதியில யாரு வந்தா நல்லா இருக்கும்? உங்களோட ஆதரவு யாருக்கு? நாம் தமிழர். நாம் தமிழர் கட்சி. என்ன காரணம்? அவர் நல்லா செய்வாரு. நம்ம மக்களுக்காண்டி நிப்பாரு. கூட நிப்பாரு. உங்களோட ஆதரவு நாம் தமிழர் கட்சி. நன்றி. என்னோட ஆதரவு வந்து நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி சீமான். என்ன காரணம்னா? இல்ல அப்படின்னா தமிழ்காண்டி போராடுறாப்புல அதிகமா. பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கும்னு நம்பிக்கை. அதனால நாம் தமிழர் கட்சி. சீமான் அவர்கள் வேற என்ன ஆர்ப்பாட்ட போராட்டம் எடுத்திருக்காரு உங்களுக்கு தெரிஞ்ச மக்களுக்காக? இது வரைக்கும் நிறையாவே எடுத்திருக்காரு. ஏன்னா களத்துல இருந்து முக்கியமா நிறைய இடத்துல போராடி இருக்காரு. அது ஒன்று மக்களுக்காக ஒருத்தர் களத்துல நிற்கிறாரு சீமான்னு. நிறைய இடத்துல நின்றுருக்காரு. அதுவும் இல்லாம அதனால தமிழ் தேசியத்தை முக்கியமா புதா வச்சிருக்காரு. தமிழ் தேசியம். ஆமா. நம்மளோட ஆதரவுக்கு வந்து டிவிகேக்கு இப்ப வந்து விஜய் அவங்களோட வந்து இப்ப மவுஸ் அதிகமா இருக்கணும். அதனால இப்ப அவங்களுக்கு ஓட்டு போடலாம். இல்ல மவுஸ் அதிகமா இருக்கிறதுனாலே ஓட்டு போகணுன்றது சரியா இருக்காது. இல்ல யாரு நல்லது பண்ணுவாங்களோ அவங்களுக்கு போறதுதான் சரியா இருக்கும். எல்லாரும் அவங்களதும் சொல்றாங்க இப்போதைக்கு நல்லா பண்ணுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு. அதனால நானும் அவங்களோட ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை. ஒரு பக்கத்துல நாம் தமிழர் கட்சி விவசாயத்தை அரசு பணியா மாத்துவோம், இலவசம் தரமாட்டேன்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க. அவங்க பண்ணுவாங்கன்னு என்ன நினைச்சேன். அதனால இவர் ஒரு 15 வருஷமா ஒரு கொள்கையில உறுதியா நிக்கிறாரு. நாங்க கூட்டணி வைக்க மாட்டேன்னாரு. இப்ப 15 வருஷம் ஆகுது கூட்டணி இல்லாம நிக்கிறாரு உறுதியா. அதனால நம்மளால இல்ல. அவர் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காரு. இல்ல என்ன மாத்தி பேசிருக்காரு? நிறைய பேசியிருக்காரு. ஏதாச்சும் சொல்லுங்க. தெரியல. ஏதாச்சும் என்ன மாத்தி பேசிருக்காரு சீமான்? எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிய சொல்லுங்க. தளபதி பத்தி சொல்லுங்களேன். இப்ப தளபதி பத்தி முன்னாடி தம்பி அது இதுன்னு பேசிட்டு இருந்தாப்புல. இப்ப என்னன்னா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வர்றதுக்கு மட்டும் நிறைய பேசினாப்புல. இப்ப வந்ததுக்கு அப்புறம் அவன் இப்படி அப்படி அப்படின்னு. இவரு திராவிடம் ஒரு கண்ணுன்றதுனால எதிர்க்கிறாங்கல்ல. நீங்க தமிழ் தான் பேசுறீங்க. நானும் தமிழ் தான். தமிழ் பேசுற தமிழர்கள் தானே. இவரு திராவிடம் ஒரு கண்ணுன்றதுனால எதிர்க்கிறாங்க. அது எப்படி சரியா வரும்? அது கரெக்ட் தானே? அது கரெக்ட் தானே. பிடிக்கலன்றதுக்கோசரம் அவன் நல்லது பண்ணலாம் கெட்டதுன்னு சொல்ல முடியாதுல்ல. ஆமா. இருந்தாலும் அவரு வர முன்னாடி தம்பி தம்பின்னு அதுதான் நண்பா. இப்போ தம்பி தமிழ் சொல்லியிருந்தாரு. இவர் வந்த உடனே 2 கண்ணும் தமிழ்னா அவர் ஆதரிச்சுப்பாரு. ஒரு கண்ணு திராவிடம் ஒரு கண்ணு தமிழ் தேசியம்னா எப்படி? தமிழ்நாடு நீங்க தமிழ் நானும் தமிழ். அந்த பஸ்ல தமிழ் தான் இருக்கு. 2 கண்ணு தமிழ்ன்றதான் சரியா இருக்கும். இவர் ஒரு கண்ணு திராவிடம்னா அப்ப திராவிடன்றது யாருமே இல்லையா? தமிழ் பேசுற தமிழர்கள் தானே. அப்புறம் எப்படி திராவிடம்னா அது எப்படி? அப்ப எதிர்க்க ஆரம்பிப்பா. சரிதானே? அது
சரிதாங்களா? வணக்கம்க்கா. தேர்தல் வந்து நெருங்கிடுச்சு, 4 முனை போட்டி. இந்த மதுரை மாவட்டத்துல உங்களோட ஆதரவு யாருக்கு? என்னோட ஆதரவு விஜய்க்கு தான். விஜய்க்கு. இது தவிர்த்து வேற யாருன்னா? சீமான் வந்தா நல்லா இருக்கும். சீமான் ஆதரிக்க என்ன காரணங்க? அவர் நாட்டுக்காண்டி நிறைய அவர் பண்ணி வச்சிருக்க நிறைய பேசியிருக்காரு. அதெல்லாம் செயல்படுத்தினார்னா நம்ம நாடு முன்னேறும், இந்தியா முன்னேறும். சீமான் செயல்படுத்தா முன்னேறுன்னு சொல்றீங்க, ஆனா சீமான் ஆதரிக்க விஜய் ஆதரிக்கிறீங்க. அது விஜய் ஃபேன். சரியா வருமாங்க? நியாயமாக அது விஜய் ஃபேன். விஜய் ஃபேன். ஆமா, சின்ன பிள்ளையில இருந்து அவர் தான். மதுரை சட்டமன்ற தொகுதி இப்போ வரைக்கும் டிவிக்கு வந்தா நல்லா இருக்கும். விஜய் அவருக்கு. விஜய் என்ன காரணம் அவர் ஆதரிக்க? புதுசா வராரு, அது போக மக்கள் நல்லது கொண்டு வர கண்டிப்பான முறையில. இருக்க கட்சியில எத்தனை நாள் தான் ஆள்றது, புது கட்சி ஒருத்தர் இருந்து ஒரு சின்ன ட்ரை தானே, ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன பண்றாரு. இருக்கிற கட்சி எவ்வளவு நாள் ஆள்றதுன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. திமுக அதிமுக தான் சொல்லியிருக்கேன். களத்துல நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு, அது கணக்கே இல்லையே. நாம் தமிழ்ன்றது கணக்கே இல்லையே. 8 விழுக்காடு அங்கீகாரமான கட்சி அப்படின்னா கணக்கெல்லாம் போயிடும். ஏன்னா முதல் மாநாடு அறிவிச்சார் விஜய் அவர்கள். முதல் மாநாடுக்கு அப்புறம் தான் ஈரோடு இடைத்தேர்தல் வந்துச்சு. அங்க வந்து பெரியாரை எதிர்த்து தான் அவர் வாக்கு சேகரிச்சாரு. கடந்த முறை ஈரோட்ல 10,000 ஓட்டு வாங்கினாரு. விஜய் எதிர்த்ததுக்கு அப்புறம் கூட அவரோட வாக்கு குறையவே இல்லை ஈரோட்ல. அப்புறம் எப்படி விஜயால ஓட்டு விழுந்து சொல்லுவீங்க? இந்த இதான் கடைசி எலெக்ஷன் நாம் தமிழர் கட்சிக்கு. இதோட நாம் தமிழர் கட்சின்ற கதையே அழிஞ்சு போக போகுது. அது விடுங்க. இந்த விஜய் எதிர்த்ததுக்கு அப்புறம் கூட ஈரோட்ல வாக்கே குறையில, 2 மடங்கு அதிகரிச்சு 10,000 25,000 போயிருக்கு. 15,000 ஓட்டு எக்ஸ்ட்ரா தான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் ரொம்ப தாக்கி பேசுனது விஜய் அவரு. அப்ப கூட அவ்வளவு தாக்கி பேசல, அப்ப கூட தம்பி தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் ரொம்ப தாக்கி பேசுனது. இப்பதான் இந்த இடைப்பட்ட ஒரு 2-3 மாசம் ஓர தாக்கி பேசியிருக்காரு விஜய். ஒரு பக்கம் தமிழ் தேசியம் பேசுறாரு, இவரு ஒரு பக்கம் திராவிட ஒரு கண்ணு தமிழ் தேசிய ஒரு கண்ணுன்றாரு. இப்ப அதனாலதான் முரண்பாடு வர மாதிரி இருக்கு. அதனால முரண்பாடு இருக்கு. தமிழ் தேசியம் ஆதரிச்சுக்கலாம் விஜய். 2 கண்ணு தமிழ்லாம் சரியா இருக்கும். நீங்க தமிழ் தானே? நீங்க தமிழ் தான். 2 கண்ணு தமிழ் இருக்கலாம். திராவிடம்னா என்னன்னு தெரியல, நீங்க சொல்லுங்க. திராவிடம்னா என்னது? நீங்க சொல்லுங்க. நீங்க தான். நமக்கு திராவிடம் எல்லாம் தெரியாது. திராவிடம் என்னன்னு தெரியலன்றீங்க, திராவிட ஒரு கண்ணுன்ற விஜய் ஆதரிக்கிறீங்க. எப்படின்னா சரியா வரும் அது? விஜய் ஆதரிக்கிறோம் புதுசா வரணும், அவ்வளவுதான் நமக்கு. மக்களுக்கு வந்து நல்லது யார் பண்றாங்களோ அவங்க வந்தா நல்லா இருக்கும். ஆனா வந்து இன்னைக்கு அடிப்படையில பாத்தீங்கன்னா வாழ்வாதாரம் நிறைய பாதிக்கு. ஏழை மக்களுக்கு வந்து இந்த ஒரு 5 வருஷ காலத்துல வந்து எதுவுமே செய்யாத சூழ்நிலைகள் எல்லாத்துக்கும் தெரியும். தெரியாமல எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா பாமர மக்கள் நிறைய பாதிப்புகள் இருக்கு. அதனால கண்டிப்பான முறையில் அந்த வட்டம் ஏடிஎம்கே வரன்ற ஒரு நம்பிக்கையில் வரும். யார் வந்தா சரியா இருக்கும்? எடப்பாடி அவர்கள் தான் வரணும். டிஎம்கே. என்ன காரணம்? டிஎம் நல்லா பண்றான் எல்லாமே, அதனால டிஎம்கே. என்னென்ன பண்ணிருக்காங்க மக்களுக்கு? நான் வந்து மானாமதுரை மானாமதுரை பத்தினா எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. திமுக தமிழ்நாடு முழுக்க இருக்குங்களே. ஆமாண்ணே. என்ன காரணம் ஆதரிக்கணும்? மக்களுக்கு எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு 1000 ரூபா மகளிர் பஸ் ஃப்ரீயா வர்றாங்க. எனக்கு லேப்டாப் வந்திருக்கு காலேஜ்ல, அதனால டிஎம்கே. உங்க ஆதரவு யாருக்குமா? எங்களுக்கு ஸ்டாலின் ஐயா வந்தா நம்ம நல்லா இருக்குமா? ஸ்டாலின் ஐயா. என்ன காரணம்? எங்களுக்கு ஏழை மக்களுக்கு, இந்த பெண் குழந்தைகளுக்கு எல்லாம் பாதுகாப்பு இருக்கு. இலவச தீர்வுகள் ஆரம்பிச்சிருக்காங்க, இலவச பஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் எங்களுக்கு கொஞ்சம் சலுகைகள் இருக்கு. அதனால எங்களுக்கு ஸ்டாலின் ஐயா வந்தா நல்லா இருக்கும் சார். ஆமா, இப்போ முன்ன விட இப்போ பொருளோட விலைவாசி உயர்ந்து தானே இருக்கு. என்ன காரணம்? எனக்கு விலைவாசி இருக்கிற கொஞ்சம் குறைஞ்சு அதிகமாக இருந்துச்சு, அதெல்லாம் குறைஞ்சிரும். அதனால எங்களுக்கு கண்டிப்பா ஸ்டாலின் ஐயா வரணும் சார். விலைவாசி உயர்துங்களே. இப்போ இவர் இலவசம் தரேன்னு சொல்றாரு ஸ்டாலின் ஐயா. உங்களுக்கு இலவசமா தர பொருள் அந்த உங்களுக்கு இலவசமா வருது, அவர் வந்து பணம் கொடுத்தாரு வாங்குறாரு. இப்ப அந்த பணத்தை எப்படி எடுக்கிறாரு கேள்வி வருதுல. இதுல ஒயின் ஷாப் மூலமா எடுக்கிறாங்க சார். நம்ம வீட்டுக்கு ஒரு குடிமகன் இருக்காங்க, அப்படி பார்த்தா ஒரு குடும்ப சீரழிதானே கணக்கு வரும் அது. அப்புறம் எப்படி அது சரியாகும்? உங்களுக்கு இலவசமா தராரு, ஆனா அவருக்கு இலவசமா வரல, உங்க பணத்தை தானே எடுத்து தராரு. அப்புறம் எப்படி ஸ்டாலின் வந்த சரியா இருக்குன்றீங்க? எங்களுக்கு இந்த இலவச மக்களுக்கு இந்த இதெல்லாம் செய்யறாருல, இந்த காலேஜ் பிள்ளைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு கொஞ்சம் பாய்ச்சாங்கன்னா, அதனால எங்களுக்கு ஸ்டாலின் ஐயா வரமாங்க. இலவசமே தரமாட்டோம் அப்படின்றவங்களை ஆதரிப்பீங்களா? இல்ல அது ஆதரச்சு சார். இல்ல அதெல்லாம் ஆதரச்சு சார். இலவசமே தரமாட்டேன்றவங்களை ஆதரிக்க மாட்டீங்களா? யார் வந்து நல்லா இருக்கு? எனக்கு விஜய் தான் பிடிக்கும். நம்ம இங்கக்காரி பேருங்க விஜய் தான் ஓட்டு. டிஎம்கே தான் வரும். வந்தா வந்து எம்எஸ்சில வாங்கட்டும், விஜய் வந்து வாங்கட்டும். மதுரை கணிப்பாருங்க. நன்றிண்ணா. 4 முனை போட்டியா இருந்தாலும் சரி, இல்ல மும்முனை போட்டியா இருந்தாலும் சரி, இப்படி இருக்கும்போது நான் தான் முதல்வர்னு ஒரு பக்கம் அருமை தம்பி விஜய் அவர்கள் சொல்லி கொண்டு இருக்கிறார். ஆனா விடுதலை சித்த கட்சியை வந்து தமிழக முதல்வர் புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கார். திருமாவளவன் ஐயாவை புறக்கணிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு கூடுதலாக 2 சீட்டாச்சும் கொடுக்க வேணும். யார் வந்து நல்லா இருக்கு? எனக்கு தெரிஞ்ச அளவுல டிஎம்கே தான். எங்களுக்கு அவ்வளவு சலுகை பண்ணியிருக்காரு. அதனால இப்பவும் சொல்றேன், ஆதாரம் மிஞ்ச ஆள் இல்லை. யாரு வந்தா நல்லா இருக்குண்ணா? உங்க ஆதரவு யாருக்கு? என் ஆதரவு வந்து விஜய்க்கு தான். விஜய்க்கு. என்ன காரணம்னா அவர் ஆதரிக்க? என்ன காரணம்னா 2 பேருக்குமே போட்டு சலிச்சு போச்சு. புதுசா வர்றாரு, அவருக்கு போடுவோம். ஏன்னா எல்லா கட்சியும் போட்டு அழுத்து போச்சு. திமுக அதிமுகவுக்கு தான் முதல் போட்டேன். 2வது விஜயகாந்த் வந்தாப்புல விஜயகாந்துக்கு போட்டேன். அவரும் பாவம் இல்லை, அந்த 2 கட்சிக்காரனுமே போட்டு அமுக்கிட்டான்.
இப்ப திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு சலிச்சிச்சுன்னு சொன்னீங்க. ஆமா அதுக்கு மாற்றம் நாம் தமிழர் கட்சி, அவரும் நாம் தமிழர் கட்சி களத்துல நிக்குது. ஆமா. இது வரைக்கும் வாக்கு சரிவை சந்திக்காத கட்சியா, கூட்டணி வைக்காத கட்சியா, வாக்குக்கு பணம் தராத ஒரு கட்சியா இருக்கு. அவங்கள ஆதரிச்சுக்கலாமா நீங்க? இல்ல நமக்கு வந்து பிடிச்சால தானே ஆதரிக்க முடியும். இல்லைன்னா இப்ப பிடிக்கிறவன்றதோட யாரு சரியா இருக்காங்க அது ஆதரிச்சு தானே சரியா இருக்கும். இல்ல இவர் விஜய் தான் சரியா இருக்காப்புல. இப்போ 8% இருக்குண்ணா வாக்கு விழுக்காடு. சீமானுக்கு கூட்டணி வச்சிருந்தா ஒரு 2000 கோடி வாங்கிருக்கலாம். ஆனா அவங்க கூட்டணி போல இல்ல. என்ன மாற்றத்தை கொண்டு வரான்றீங்க விஜய் வந்தா? அவர் வந்தா என்ன மாற்றம்னா இப்ப ரெண்டு கட்சிக்காரமே பயங்கரமான திருடிங்க. திமுக அதிமுக பயங்கரமான திருடுங்க. ஆமா 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 ஃபுல்லாவே பூரா கோடி கோடியா அடிச்சு வச்சிருக்காங்க. அதிமுக திமுக ஆமா ரெண்டு பேருமே ஒண்ணுதான். யாரு? திமுக அதிமுக 2 பேரும் திருடுங்க. 2 பேரும் ரெண்டு ஒண்ணுதான். பேரும் எப்படின்னா, நீ கலவாண்டு நான் கண்டுக்கிற மாட்டேன், நீ கலவாண்டா நான் கண்டுக்கிற மாட்டேன், நான் ஆட்சிக்கு வந்தா உன்னைய விட்டுருவேன், நீ ஆட்சிக்கு வந்தா என்னைய விட்டுரு. ஆனா நம்ம 2 பேரும் வெளியில பார்த்தா வேற வேற கட்சியா தான் இருக்கணும். ஒரு கேள்வி முன்வைக்கிறேன். ரெண்டு ஒண்ணுதான். இப்ப திமுக அதிமுக 2 பேர் ஊழல் பண்றவங்க நீங்க. ஆமா இப்போ விஜய் கட்சியில செங்கோட்டையன் சேர்ந்திருக்காரு. அவர் அதிமுக போனவரு. ஆமா வந்து அதே ஊழல் லஞ்சம் கட்சியில வந்தவர் இவர் எதுக்கு சேர்க்கணும்? கேசுமே இல்லையே. அவர் மேல எதுவும் ஊழல் கேஸ் இருக்கா சொல்லுங்க. யாரு மேல சொல்றீங்க? செங்கோட்டையன் மேல. வாத்தாட்சி படிவுல எல்லாம் இல்ல செங்கோட்டையன் மேல அவர் ஒரு பெரிய தலைவருக்கு எம்ஜிஆர் காலத்துல இருந்து வந்தவர். நீங்களே தான் சொன்னீங்க திமுக அதிமுக ஊழல்னு. இல்ல அதுல இருந்து வந்த புனிதமாயிரும். இல்ல ஊழல் இப்ப அதிமுக திமுக ஊழல்வாதியா இருந்து ஊழல்வாதி தான் தமிழக வெற்றி கழகத்தான் புனிதமாயிருவாங்களா? கேளுங்க. இப்ப விஜய் அவர்கள் இலவச பேருந்துன்னு சொல்லியிருக்காங்க. அது ஆதரிக்கிறீங்களா? எது? இலவச பேருந்து தருவோம். இப்ப திமுக அதிமுக இவங்க ஆல்ரெடி இலவச 2000 2500 இலவச பேருந்துன்றாங்க. விஜய் இலவச பேருந்து தருவோம், ஆண்களுக்கு இலவச பேருந்துன்றாரு. இது ஆதரிக்கிறீங்களா? இல்ல அது வந்து அது அப்பம்போதுதான் தெரியும் எப்படி அவங்க விடுறாங்க. நீங்க ஒரு ஆட்டோ டிரைவர். ஆமா இப்ப ஏற்கனவே நிறைய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஆட்டோ ஓட்டம் இலவச பேருந்து கொடுத்து எங்க வாழ்வாதாரம் பாதிச்சு. இப்ப ஒரு நாளைக்கு 300 ரூபா தான் எனக்கு வருமானே வருது. ஆமா இப்ப விஜய் அவர்கள் ஆதரிக்கிறீங்க. அவரும் இலவச, ஆண்களுக்கு இலவசம் பெண்களுக்கு இலவசம்னாரு. அப்ப உங்க வாழ்வாதாரம் சுத்தமா எல்லாம் போயிடல. அது யாரு அறிவிச்சாலுமே அந்த இது வராது. சும்மா பெண்களுக்கு மகளிருக்கு இலவசம் போயிட்டு தான் இருக்கு. ஆமா ஆண்களுக்கு இலவசம் சாத்தியப்படுத்தலாமே. இது மகளிருக்கு மட்டும்தான் இலவசமா வரும் அப்பம்போதும். இவர் அந்த அறிக்கை கொடுத்திருக்காருல்ல. கொடுத்திருக்காரு. அது எப்படின்னு தெரியல. அது ஆட்சி உங்க வாழ்வாதாரம் பாதிக்குது. அப்புறம் இருந்து அவர் ஆதரிக்கிறது சரியா இருக்கும். அது வாழ்வாதாரம் இப்பயே பிச்சை தாங்க எடுத்துக்கிட்டு இருக்கான் மாட்டுத்தாவணியில. இப்பயே ஒண்ணும் இல்ல, இப்பயே பிச்சை எடுக்கிறான். ஆமா இப்ப ஒண்ணு நல்லா எல்லாம் வாழல. பூரா ஆட்டோ டிரைவர் கார் டிரைவர்ல இருந்து எல்லாமே ரொம்ப வாழ்வாதாரம் பாதிச்சிருச்சு. டிஎம்கே வந்தா நல்லா இருக்கும். டிஎம்கே என்ன காரணம்னா இலவசங்களா இருக்கட்டும், பொதுவாக படிப்பு விஷயமா இருக்கட்டும். இப்போ உதயநிதி அவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருக்காங்க. ஸோ அவங்க வந்தனால வந்து நிறையா ஸ்போர்ட்ஸ் பிளேஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதனால என்னன்னா ஏழை கஷ்டப்படுறவங்க அந்த ஸ்போர்ட்ஸ் மூலயமா ஜாப் கிடைக்குது அவங்களுக்கு. அதனால அவங்க வந்தா கரெக்டாக. ஒரு பக்கம் விலைவாசிகள் உயர்ந்துட்டே போதும். இதை பத்தி உங்க கருத்து? விலைவாசி உயர்ந்து தான் போகுது. இருந்தாலும் இவங்க நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. இலவசங்கள் தராங்க. அந்த இலவசங்கள் வந்து உங்களுக்கு இலவசமா வருது. அரசாங்கம் காசு கொடுத்து தான் வாங்குறாங்க. அந்த பணம் எங்கிருந்து வருதுன்னு ஒரு கேள்வி வருதுங்களே. அந்த பணத்தை அழிக்க வந்து மக்கள் பயன்படுத்த வரி அந்த பொருட்கள் மேல வரி போடுறாங்க. அது கடைசியில நீங்களே தான் வாங்குறீங்க. அப்போ உங்ககிட்ட அந்த எடுத்து உங்களே தர மாதிரி தானே. அது எப்படி சரியா வரும்? அந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. அந்த 1000 ரூபாய் வச்சு எவ்வளோ நாள் சாப்பிட்டுருப்பாங்க. அப்போ அதை பாருங்க. 1000 ரூபாய் எவ்வளவு நாள் சாப்பிட முடியும்? எவ்வளவு நாள் வேணாலும் சாப்பிடலாம்ல. இதை வச்சு எத்தனையோ குடும்பம் வந்து இன்னைக்கு நல்லா இருக்கு. அதை பாருங்க. 1000 ரூபாய் நல்லா இருக்காங்களா? நன்றிண்ணா.